மன அழுத்தம் எல்லாருக்குள்ளயும் அதிகமா இருக்கிறது. ஆமென். வாழ்ந்தது போதும் என்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது போதுன்ற முடிவுக்கு எலியா வந்து நிக்கிறான். அப்ப இந்த மன அழுத்தம் நம்ம மேற்கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ள அதிகமாக ஆக வேற அடுத்த காரியத்துக்கு உங்களால போக முடியாது. அந்த இடத்துல ஸ்டஃப் ஆன் பண்ணிடும். அந்த இடத்துல இருக்கிறத வச்சே சுத்திக்க ஆரம்பிக்கும். அது இருக்கிறத வந்து தப்பா நினைக்க தோணும். அந்த இடத்துல இருந்து இல்லாம போக தோணும். அந்த இடத்துல இருந்து விலக தோணும். அதான் ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா விசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்துரும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களை விட்டு எடுத்துரும். அப்ப பாருங்க, உங்களுடைய விசுவாசத்துல வளர முடியாதபடி இதை செஞ்சிடும். ஆமென். நிறைய பேருக்கு வந்துச்சு இது. ஊழியக்காரங்களுக்கு, எலியாக்கு வந்துச்சு, மோசேக்கு வந்துச்சு. ஆமென். என்னாகம 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மோசே சொல்றான், தயவு செய்து என்ன கொன்று போட்டுருங்க. என்ன இந்த 11ஆம் அதிகார வீட்டுல போய் வாசிங்க. அவன் சொல்றான், தயவு செஞ்சு இந்த கொன்னுடுங்க. இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியாது. இவன் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் என்னால தாங்க முடியல. முதல்ல என்ன பண்ணுங்க, என்ன சாகடிங்க. இப்படி நிறைய ஊழியக்காரர்களை, நிறைய இவாஞ்சலிஸ்ட், நிறைய இந்த சுவிசேஷங்கள்லாம் இந்த விதத்தில் நீங்க ஆராய்ச்சி படிச்சீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்திருக்கிறோம். ஆமென். வாயை விட்டு கத்தி அழுவுங்கன்னா போய் உட்காந்து அழுதணும். அப்பதான் ஸ்ட்ரெஸ் குறையும். மண்டைக்குள்ள ஏத்தி என்ன நடக்குதுன்னே புரியலன்ற அளவுக்கு வந்துடும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆபத்து. மன அழுத்தம் வந்து நிறைய இடத்துல நம்மளை கொண்டு போய் எங்கன்னா மாத்திரும். அவன் சொல்றான், ஓ கில் மீ காட், என்ன சாகடிங்கன்றான். ஆமென். ஊழியத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஊழியம் செய்யறவங்களா ரொம்ப உங்களை இருதயத்தை, விசுவாசத்தை ரொம்ப காமா வச்சுக்கணும். எப்பயுமே எல்லாத்தையுமே ரொம்ப காமா பேசி போற, ஏன்னா ரொம்ப உள்ள கொண்டு போவ ரொம்ப யோசிக்குமே தவிர ஏன் பாசங்கள ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ செவுத்துல எச்சிக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆரம்ப கட்ட ஊழியத்துல எப்போ ஓடலான்னு தான் தோணும்.